வியூவர்ஸ், வெல்கம் டு கேஎஸ்என் டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் டைரக்டர் சேகர் கமுலா டைரக்ஷனில் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா எல்லோரும் நடித்து வெளியே வந்திருக்கிற குபேரா இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு க்ரைம் த்ரில்லர் கைண்ட் ஆஃப் ட்ராமா தான். ஒரு பெரிய பணக்காரனுக்கும் ஒரு பிச்சைக்காரனுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு கேட் அண்ட் மவுஸ் மாதிரியான ஒரு கதை. இந்த படத்தில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட லென்த்து 3 மணி நேரம் 14 நிமிஷம் ஓடுது. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டோரிக்கு இவ்வளோ நேரம் தேவையா அப்படின்றது பெரிய கொஷின் மார்க் தான். இப்போ படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பலாயிரம் கோடி ரூபா ப்ராஜெக்ட்டுக்காக அரசியல்வாதிகளுக்கு லஞ்சமாக கொடுக்கறதுக்கு ஒரு பினாமி மூலமாக அனுப்புகிறாங்க. அந்த பினாமிக்காக அட்ரஸ் இல்லாத நிறைய பிச்சைக்காரங்களை தேர்ந்தெடுத்துட்டு வராங்க. அந்த பிச்சைக்காரங்களை ஒருத்தராக தனுஷ் வராரு. தனுஷ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப இன்னசென்ட்டு, அதே நேரத்தில் கொஞ்சம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் உள்ளவர். ஸோ இவர் மூலமாக அந்த பணத்தை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களா, அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த பணக்காரனுக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடச்சிச்சா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்து ஒரு பிச்சைக்காரன் ரோல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக ஒரு பணக்காரன் ரோலையும் எடுத்து பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்டராக சூப்பராக ஸ்கோர் பண்ணுறாரு தனுஷ். தான் ஒரு அப்பாவி, தங்கிட்ட பல கூட சொத்து இருக்குன்னு கூட தெரியாமல் அவர் பசிக்கு அலையும் போது, எங்கே உதவி செய்யணுன்ட்டு இது பண்ணும்போதும், தன்னோட இயலாமை நினச்சி மனசில் பொங்கும் போதும், தான் கூட இருக்கவங்கெல்லாம் என்ன ஆகுறாங்க, ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு தெரியாமல் புலம்பும் போதும் எல்லா இடத்துலையும் வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அடுத்து ரொம்ப முக்கியமானது நாகார்ஜுனா சார் ரோல். நாகார்ஜுனா ரோல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேர்மையான ஒரு சிபிஐ ஆஃபீஸர், சிபிஐ ஆஃபீஸராக இருந்திருக்காரு. சட்டத்தில் ஏமாற்றப்பட்டு அவர் தண்டனை அனுபவிக்கிறாரு. தன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காகவும் தன்னை காப்பாற்றின முதலாளிக்கு கொஞ்சம் விசுவாசமாக இருக்கணுன்றதுக்காகவும் தப்புகள் செய்ய ஒத்துக்கிறாரு. இருந்தாலும் அவரோட மனசாட்சிக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதை நல்லாவே கொண்டு வந்திருக்காரு நடிப்பில். நிஜமாக இது ஒரு கிரே ஷேடான ரோடு. இந்த கிரே ஷேடு வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வர கொஞ்சம் கஷ்டம்தான். அது நல்லா பண்ணியிருக்காரு. அடுத்து ராஷ்மிகா மந்தனா. ராஷ்மிகா பார்த்திங்கன்னா, டிப்பிக்கலான ஒரு நார்மல் ஹீரோயினாக இல்லாமல் கதைக்கு ரொம்ப தேவைப்படுற ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஷட்டிலாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு க்ரைம் ட்ராமா இல்லைங்களா, ஆனால் அது அந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த மாதிரி எந்த சீன்ஸும் பெருசாக இல்லை. ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் போகுது கதை. அதனால் நமக்கு கொஞ்சம் ரொம்ப ட்ராகாக ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட் ஹாஃப் முடியும் போது பார்த்திங்கன்னா, ஒரு ஃபுல் படமே முடிஞ்சிச்சோ அப்படின்ற அளவுக்கு ட்ராகாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளேனை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது தேவையில்லாத சீன்களாக எதுவும் இல்லை. இருந்தாலும் அது ரொம்ப படம் ட்ராகாக தெரியுது. சீன்ஸ்லாம் கொஞ்சம் பழசாக இருக்குது. ஈஸியாக நம்ம அடுத்து இதாக வரும் கெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, லாஜிக்கு அவ்வளோ பெரிய பணக்காரன், அரசாங்கத்தையே கைக்கில் வச்சுருக்க பணக்காரனுக்கு ஒரு பிச்சைக்காரனை மும்பை மாதிரி ஒரு சிட்டியில் பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இது ஒரு செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா, ஒரு ஹீரோவாக கொஞ்சம் கமர்ஷியல் ஹீரோ மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுறாரு. அதை ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸை ஏற்றுக்க முடியவே இல்லை. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு. ஓகே, சினிமாவில் அப்படி தான். அதுக்கப்புறம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா, எல்லா படம் மாதிரியும் வில்லன் செத்துட்டான்னா பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி தான் இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. பட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றிலாம் எதுவும் இல்லை ஒரு சட்ட ரீதியாகவும் போனாங்க, சட்ட ரீதியாகவும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணாங்கன்ற மாதிரியும் காட்டல. இதை அப்படியே முடிச்சுட்டாங்க. ஒரு எத்திக்கலாகவும் இல்லாமல் கமர்ஷியலாகவும் இல்லாமல் ஒரு கிளைமேக்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி எது எழுதுனாங்கன்னு தெரியல. மற்றபடி இந்த படம் பார்த்திங்கன்னா மஸ்ட் வாட்சபிள் நான் சொல்ல மாட்டேன், பட் ஒன் டைம் வாட்சபிள் தான். இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்காக கண்டிப்பாக பார்க்கலாம். மற்றபடி வேறு ஒரு உலகம் அதை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு டைரக்டருக்கு பாராட்டு தெரிவிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.